ஹாய் காஷ். இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் அண்ட் ட்ரேட் டெஃபிசிட்ஸை பற்றி ஒரு அனாலிட்டிக்கல் இந்த ஆர்டிகல்ஸை நம்ம பார்க்கலாம். ட்ரேட் டெஃபிசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸினுடைய வேல்யூவை விட இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எக்கனாமிக் டைட்டில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சூட் பண்ணுறோம். இதே ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேல்யூவோட வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது அல்லது இன்க்ரீஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்டிகல்ஸில் வந்து இப்போ கரண்ட்டில் வேர்ல்டு வைட் நேஷனில் எத்தனை கண்ட்ரி வந்து ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசான் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதில் 61st கண்ட்ரியாக ஒரு கண்ட்ரி இப்போ கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போகிறாங்க. அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ட்ரேட் சர்ப்ளஸுடைய குவான்டிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1,00,000 கோடி அப்படிங்கிறது ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து அந்த கண்ட்ரி ரீச் ஆக போகுது.